கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வருது. சேலமில் எங்கே போகிறது? யூஸ்வலாக ஏற்காடு இந்த மாதிரி தான் எங்கேயோ ஒன்று போயிட்டு வந்துட்டுருக்கோம். டிஃப்ரெண்ட்டாக எங்கேயோ போகணுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காகவே சேலமில் ஸ்னோலேண்ட் நைக்ரா ஃபால்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் ₹100 அடல்ட்ஸ்க்கு, ₹80 சில்ட்ரன்ஸ்க்கு. டிக்கெட்டை என்ட்ரியில் கொடுத்துட்டு அப்படியே உள்ளார போக ஆரம்பித்தோம் அப்படின்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சீனரி பிளேசஸ்லாம் வச்சுருக்காங்க. யூஸ்வலாக எக்ஸிபிஷனில் டிஃபால்ட்டாக ஒரு செட் வச்சுருப்பாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னு. ஆனால் இந்த ஸ்னோலேண்ட் நைக்ரா ஃபால்ஸ் எக்ஸிபிஷனில் ரொம்பவே யூனிக்கான பேட்டர்ன்ஸ் வச்சுருந்தாங்க. நீங்கள் அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கும் போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ யூஸ்வலாக எடுக்கிற மாதிரி இல்லாமல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை முடிச்சுட்டு அப்படியே கேவ் மாதிரி இருக்க இதுக்குள்ளார போனீங்க அப்படின்னா ஸ்னோலேண்டுக்கு போகிற ஒரு வே வரும். இங்கே லைட்னிங்கில் கொடுத்து ஒரு கேவ் மாதிரி செட்டப் பண்ணியிருப்பாங்க ஸ்னோலேண்ட்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு. இங்கே ஃபோட்டோஸ் எடுத்தாலும் எடுத்துக்கலாம். இதை தாண்டி போனீங்கன்னா ஒரு டனல் மாதிரி வரும். இந்த டனல் தான் வந்து ஸ்னோலேண்டுக்கு மெயினான என்ட்ரி. அந்த டனல் உள்ளார இருக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னோலேண்டோட செட்டப்லாம் தெரியும். உள்ளே என்டர் ஆகும் போதே ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவீங்க. ஏன்னா ஒரு ஸ்னோ லேண்டில் ஒரு வீடு இருந்தால் எப்படி இருக்கும், பென்குயின்ஸ்லாம் பக்கத்தில் இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு ஸ்னோ லேண்டில் ட்ரீஸ் இருந்தால் எப்படி இருக்கும், போலார் பியர் இருந்தால் எப்படி இருக்கும், ஸ்னோ லேண்டில் ஹார்ஸு, அதுக்கப்புறம் ஸ்னோ லேண்டில் போலார் பியர், ஸ்னோ லேண்டில் டிஃப்ரென்ஸான இந்த மாதிரி ரோஜா செட்டப்பில் வச்சுருந்தா எப்படி இருக்கும், ஒரு பனி பிரதேசமில் ஆறு இருந்தால் எப்படி இருக்கும், அதில் நீர்வீழ்ச்சி இருந்தால் எப்படி இருக்கும், அதில் உயிரினங்கள் இருந்தால் எப்படி இருக்குன்ற ஒரு செட்டப்பை, அந்த பனி பாறைக்கு மேலே போலார் பியர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஜிராஃபி செட்டப் வச்சுருந்தாங்க. நிறைய செடிகள் இருந்தால் எப்படி இருக்கும், ரொம்பவே இன்னோவேட்டிவாக இருந்தது. இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிற ஸ்பாட்ஸும் இருந்தது. நீங்கள் இங்கே போயிட்டு நல்லா ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீக் டேஸில் ஒரு 6 மணி ரேஞ்சுக்கு போயிடுங்க. அப்போனா தான் கூட்டம் இல்லாத டைமில் நீங்கள் ஃப்ரீயாக நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் கூட்டமாக இருக்க டைம்லலாம் போனீங்க அப்படின்னா ஃப்ரீயாக நின்று ஃபோட்டோ எடுக்கவே முடியாது. ரொம்ப கச்ச கச்சன்னு இருந்துச்சு நான் போனப்போலாம். இது இந்த சாட்டர்டே தான் ஆரம்பித்தாங்க. நான் சண்டேவே போயிட்டேன். அப்படி இருந்துமே நல்ல கூட்டம். இந்த ஜீப்ரா பாருங்கள், அப்படியே முறைக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த க்ரீச்சர் பாருங்கள், ரொம்பவே பயங்கரமாக இருந்தது. அப்புறம் அங்கே ஒரு பிரிட்ஜு செட்டப் மாதிரி பண்ணி ஏறி போனால் இந்த மாதிரி ஒரு பனி பிரதேசம் பார்க்குற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. இது ப்ளூ கலரில் இருக்கனால உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக தெரியுதுன்னு தெரியல. நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருந்துச்சு இந்த செட்டப்பே. உண்மையிலே ஹானஸ்ட்டாக சொன்னால் இது உள்ளே என்டர் ஆனவுடனே நான் என்னையே மறந்துட்டேன். எங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறது, ஐயோ வீடியோ எடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் அப்படியே இங்கேக்கும் அங்கேக்கும் ஓடிட்டு இருந்தேன். என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் சீரியஸில் நான் இது இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் இந்த செட்டப்பில். எனக்கு என்ன ஒரே ஒரு ஃபீலிங் அப்படின்னா, இந்த எக்ஸிபிஷன்லாம் இப்போ வர வர அடல்ட்ஸுக்கு 100, சில்ட்ரன்ஸ்க்கு ₹80 அப்படின்னு காஸ்ட் பண்ணுறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு காஸ்ட்லியாக ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு சிங்கிள் பர்சன் போகிறப்போ அது ஓகே. பட் ஒரு ஃபேமிலியாக போகிறப்போ என்ட்ரி டிக்கெட்டே வந்து 100. அப்புறம் சில்ட்ரன்ஸ் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா 80 அது கணக்கு போட்டாலே 320 வந்துடுது. அதுவும் இல்லாமல் உள்ளே போயிட்டு குழந்தைங்க விளையாடணும்னு நினச்சா அதுக்கு தனி ஸ்பெண்ட், ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. இந்த ஸ்னோலேண்ட் தாண்டி உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நயக்ரா ஃபால்ஸ் செட்டப்பில் சூப்பராகவே இருந்தது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் டிஜே போட்டிருந்தாங்க. அங்கே எல்லாமே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதுவும் பார்க்க நல்லா இருந்தது. இங்கே குழந்தைங்கலாம் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா இங்கே தண்ணியில் குளிக்கணும் இந்த அளவுக்கு ராவடி பண்ணுவாங்க. அப்படி இருந்தது. அப்போ உள்ளார என்டர் ஆனோடனே பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சு மிட்டாய், யூஸ்வலாக ஷாப்பிங்க்கு தேவையான கடைகள் தான் இருந்தது. இந்த மாதிரி விஆர் கேம்ஸ், இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்க கேம்ஸ்லாம் இருந்தது. பால் தூக்கி அந்த டம்ளரில் அடிக்கிறது, அப்புறம் இந்த ரிங் கேம், அப்புறம் இந்த பால்லாம் போட்டால் அந்த கணக்கு பண்ணி என்ன நம்பர் வருதோ அதுக்கு கிஃப்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி ₹20 பீங்கா சாமானங்கள்லாம் நிறைய இருந்தது. உண்மையிலே எனக்கு இந்த பீங்கான் கப்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் எங்கள் அம்மா என்னை வாங்க விடலை. இருக்கிறதே போதும்னு சொல்லிட்டாங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம உள்ளே போனீங்க அப்படின்னா கோலி சோடா வச்சுருந்தாங்க. அதை தாண்டி போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேம்ஸு, ஃபுட் ஸ்டால்ஸ்லாம் இருந்தது. நீங்கள் எக்ஸிபிஷன் போகிறீங்க அப்படின்னா கேஷ் கேரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஃபுட் ஸ்டால் இருக்க இடத்துல, இந்த கேம்ஸ் இருக்க இடத்துலலாம் வந்து ஜிபே கிடையாது. ஒன்லி கேஷ் மட்டும்தான் வாங்குறாங்க. இந்த மாதிரி தலைகீழாக தொங்குற கேம்ஸு, அப்புறம் ரொம்ப அப்படியே ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்கிற கேம்ஸு, இந்த மாதிரி குட்டி குட்டி கேம்ஸ்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரங்கராட்டனம், அந்த ஜெயிண்ட் வீல்லாம் இருந்தது.
சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி போட்டில் போகிற மாதிரி செட்டப்பு, இந்த மாதிரி ஏர் பலூன் செட்டப்பு, இங்கே பாருங்கள் இவ்வளோ பெருசு இருக்குது. இதெல்லாம் அப்படியே தலைகீழ சுற்றுற கேம்ஸ்லாம் இருந்தது. எனக்கு எப்பயுமே ராட்டினம் பிடிக்கும். ஆனால் அந்த வாட்டி நான் போகல, நான் சும்மா எக்ஸ்ப்ளோர் மட்டும் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பேய் வீடு இருந்தது, இந்த மாதிரி ஷோ கேம் இருந்தது, இந்த மாதிரி குட்டி குட்டி கேம்ஸ் இருந்தது. ராட்டினம் சுற்றுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே ஒரு சைடு வந்தோம் அப்படின்னா குட்டி பசங்க விளையாடுறதுக்கு இந்த பால்ஸ்லாம் போட்டு ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இதெல்லாம் போயிட்டு அப்புறம் ரிட்டன் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கேமல் வச்சுருந்தாங்க. இது எக்ஸிட்டில் இருக்கும். அடல்ட்ஸுக்கு 120, அப்புறம் சில்ட்ரன்ஸுக்கு 100 நினைக்கிறேன். ஒரு 2 ரவுண்ட் கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.